Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. பெண் கையில் நெளிந்த பாம்பு, நடுங்க வைத்த லைவ் காட்சிகள், நடவடிக்கை எடுத்த வனத்துறை, வெடி வைத்த வைரல் வீடியோ. கோவை புளியகுளம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் 8 அடி நீளம் கொண்ட பாம்பு இருப்பதாக தகவல் வெளியானது. தகவலின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பினரான அப்துல் ரகுமான் மற்றும் சின்ன வேடம்பட்டியைச் சேர்ந்த உமா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். போய் பார்த்தால் மலைக்க வைக்கும் உயரத்தில் இருந்துள்ளது அந்த பாம்பு. பின்னர் லாவகமாக அந்த பாம்பை பிடித்துள்ளனர். இதையடுத்து அந்த பாம்பை கோவை வனச்சரக அலுவலர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். இருப்பினும் இதற்கிடையில் பாம்பை கையில் வைத்துக்கொண்டு அந்த நபர்கள் சாரை பாம்பை பிடித்தபோது பாம்புகள் விஷமற்றவை, அவற்றால் மனிதர்களுக்கு எந்தவிதமான சிக்கலும் இல்லை, பாம்புகள் விவசாயிகளின் நண்பன் என்ற விழிப்புணர்வு வீடியோவை பதிவு செய்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர். அது வைரலானது. அந்த வீடியோவில் இந்த மாதிரி உயிரினங்களை தயவு செய்து அடிச்சு கொன்னுடாதீங்க, எங்களை மாதிரி ரெஸ்கியூர் கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து இதை காப்பாற்றுவோம், இதன் மூலம் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இதை படத்தில் காட்டாமல் நேரில் காட்டலாம், இந்த வகையான பாம்புகள் விஷமற்றது, ஆகையால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பாம்பை மீட்ட அப்துல் ரகுமான் மற்றும் உமா மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அனுமதியின்றி பிடித்து செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின் நீதிமன்ற நடுவர் முன் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். விசாரணைக்கு பின்னர் 20,000க்கும் மேற்பட்ட பாம்புகள் பிடித்த தன்னார்வ தொண்டு நிறுவன அமைப்பினரான இருவரும் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இது குறித்து கோவை மாவட்ட வன பாதுகாவலரிடம் கேட்டபோது இதுபோன்று மற்றவர்கள் ஈடுபடக்கூடாது எனவும் நல்லெண்ண அடிப்படையில் இருவரும் செயல்பட்டதால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் எனவும் தெரிவித்தார். வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.